இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது அசல் ரூ 6000, வட்டி 4% தனி வட்டி, 5 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய தனி வட்டியும், அதே மாதிரி இங்க அசல் ரூ 8000, வட்டி 3% தனி வட்டி, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கிடைக்கக்கூடிய தனி வட்டியும் ரெண்டும் சமம் அப்படிங்கிறாங்க. அதாவது இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. அதாவது அசல் 6000, வட்டி 4%, காலம் 5 வருஷம். இதுல ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி கிடைக்கும், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், எக்ஸ்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, அசல் 8000, வட்டி 3%, வருஷம் என்னன்னு தெரியாது. ஸோ இங்க கிடைக்கக்கூடிய வட்டியும் ரெண்டும் சமம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ எத்தனை வருஷத்துல இங்க வரக்கூடிய வட்டியும் இந்த வட்டியும் சமமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இங்க அசல் 6000 இன்ட்டு வட்டி 4% இன்ட்டு வருஷம் 5 ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்க அசல் 8000 இன்ட்டு வட்டி 3% இன்ட்டு டைம் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ டீன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டி இந்த பக்கம் வச்சுட்டு மீதியெல்லாம் தான் கொண்டதா 6000 இன்ட்டு 4% இன்ட்டு 5 வகுத்தல், இங்க பெருக்கல் இருக்குது, இந்த பக்கம் தான் வகுத்தல் ஆகும். 8000 இன்ட்டு 3%, சதவீதத்துக்கு சதவீதம் அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்க 6000 3 கேன்சல் பண்ணா 2000. நெக்ஸ்ட் 4 இன்ட்டு 2000 8000 அப்படியே கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும்? 5 ஈக்குவல் டு டி. ஸோ அப்போ 5 வருஷத்துல இந்த 8000 அசலுக்கு 3% வட்டி விகிதத்தில் கிடைக்கக்கூடிய வட்டியும் இதுவும் ரெண்டும் சமமா இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.